பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உடல்நிலையை வச்சு எல்லா தலைவருக்கும் ஃபோன் பண்ணி அவர் உடல்நிலை சரியில்லை, நீங்க எல்லாம் வந்து பாருங்கன்னு சொல்லி தலைவர்கள்லாம் சொன்ன மாதிரி அன்புமணி ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறாரு சார். அது என்ன சார் நீங்க சொல்றீங்க? இப்போ மருத்துவரையாவுக்கு உடல்நல குறைவுன்னு செய்தி போயிடுச்சு. ஒரு ஆஞ்சியோகிராம் நல்லா இருக்குதுன்னு சொன்னா கூட அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அளவில் மற்ற மாநில தலைவர்கள், தேசிய தலைவர்கள் எல்லாம் மதிக்கிற ஒரு தலைவர் மருத்துவரையா. குறிப்பாக சமூக நீதின மருத்துவரையா என்ற அடையாளம் இந்தியா முழுவதும் இருக்குது. அப்போ இந்தியா முழுவதும் மதிக்கிற ஒரு தலைவர் அப்போல்லோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்னு சொன்ன உடனே அது கட்சி மாச்சரியங்களை எல்லாம் மறந்து ஐயா போய் பார்க்கறது நல்லது, அரசியல் மாச்சரியங்கள் வேண்டாம்னு சொல்லி வர்றது பார்க்கறது இயல்பு தான். அதுதானே மனிதனே ஐயா, ஒரு மனித இயல்பு அதுதானே, மனித பண்பு அதுதானே. அந்த மனித பண்பை நிரூபிக்கிற வகையில் தான் எல்லா கட்சி தலைவர்களும் வந்தாங்க. இரண்டும் ஒரு தலைவர்கள் வரல. அவங்க கூட ஐயாவுடைய உதவியாளர்கிட்ட பேசுகிறேன், நான் வர முடியல, அதுக்குள்ளே ஐயா 2 நாளையில் வந்துட்டாங்க. அதனால் ஐயாவை விரும்பி பார்த்தார்கள், யாரும் அழைத்து வரவில்லை. அவர் சொல்லுவது அபாண்டமான குற்றச்சாட்டு. அப்படி சொல்லக்கூடாது, அது தேவையற்றது. எதுக்கு போய் எப்படி சொல்லணும்? வந்து பார்க்க வேண்டியதானே, வந்தவங்களை குறை சொல்லாமா? அதான் அவர் வந்தாருங்களா சார், வந்தது ஐசியூல இருந்தாரு, அதனால பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுகிறாரு. அவர் உடல்நிலை ஐசியூவில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஆஞ்சியோகிராம் பண்ணும்பொழுது கூட ஐயாவுக்கு மயக்க மருந்துலாம் கொடுக்கல. மயக்க மருந்து கொடுக்காதான் பண்ணியிருக்காரு. எனக்கு கூட ஆஞ்சியோ பண்ணாங்க, மயக்க மருந்து கொடுக்காங்க. கொஞ்ச நேரத்துள்ள உங்கள் இதயம் எப்படி துடிக்குது பாருங்கன்னு சொல்லி டிவியில் காட்டுறாங்க. இப்படி ஐயா பார்த்துட்டு தான் இருந்திருக்காரு. ஆனால் ஐசியூவில் இல்லை. அவரை வச்சுக்கிட்டு வந்து தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, தொலைச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி அன்புமணி ராமதாஸ் சொல்லிக்கிறாருங்க. சரி, இது நல்ல பண்பா? இது அரசியலில் பேசுகிற நாகரிகமான பேச்சா? இது தேவையில்லாத பேச்சு, விரும்பத்தகாத பேச்சு. அப்புறம் இன்னைக்கு 400க்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஐயாவால் நியமனம் பெற்றிருக்கிறார்கள். இது மாநில பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, ஒன்றிய, நகர, பேரூர் பொறுப்பாளர்லாம் வந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய வரப்போகிறாங்க. காலையில் நானும் வர நேரமாயிடுச்சு. இன்றைக்கி ஐயா அவர்களால் தொடங்கப்பட்ட நம்முடைய கல்வி கோயில் கல்லூரி வளாகத்தில், இன்னைக்கு சரஸ்வதி சட்டக்கல்லூரி வளாகத்தில் ஏறக்குறைய 25 மாவட்டங்களிலிருந்து 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள்லாம் வந்து பங்கேற்றிருக்கிறாங்க. போய் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த விளையாட்டு போட்டி காண்பதற்கு அவ்வளோ காலையில் அதை தொடங்கி வச்சுட்டு ஐயா இப்போ முடிச்சு வைக்க போகிறாங்க மாலையில். ஆனால் அவசரமாக சென்னைக்கு போனேன். சென்னையில் நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர், அதுக்காக சட்டமன்ற குழு தலைவர்கள் கூட்டம் இருந்துச்சு. இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இந்த ஜி.கே. மணி ஐயா நியமனம் வச்சுருக்காங்க. அதுக்காக நானும் போய் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு வந்துருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணின்னு சொல்லிட்டாங்க. கொறடா அருள் தான் சேலம் சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது. ஐயா தான் எல்லாத்துக்கும் வழிகாட்டி தலைவர். சார், 41 கரூரில் 41 பேர் உயிரிழந்தாங்கல்ல சார் விஜயோட மாநாட்டில் கேம்பிங்கில், அதனுடைய சிபிஐ விசாரணை இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டுக்கிறாங்க சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது மனித உயிர் விலை மதிக்க முடியாதது. அங்கே கரூரில் நடந்த சம்பவம் அடுத்த வினாடியே முதல்ல இரங்கல் தெரிவித்து அறிக்கையில் சொன்னது மருத்துவரையா தான். எப்போவுமே பார்த்தீங்கன்னா காலகாலமாக எந்த பிரச்சனைனா கூட முதல்ல குரல் கொடுக்கறது ஐயா தான். முதல்ல குரல் கொடுத்தது ஐயா தான். இரங்கல் செய்தி சொன்னாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியில் நாங்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறோம். ஆழ்ந்த இரங்கலை இன்றும் தெரிவித்துக் கொள்கிறோம். விலை மதிக்க முடியாத மனித உயிர். அதில் உண்மையான நீதி விசாரணை வேண்டும். சிபிஐ விசாரிக்கிறத வரவேற்கக்கூடியதுதான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சியினர் வந்து போய் பார்த்துட்டு வந்துக்கிறாங்க. இன்னும் பாமக சார்பாக வந்து இது வரையும் யாரும் போகல. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் குழு போய் பார்த்தாங்க. பார்த்துட்டு வீடுகளுக்கெல்லாம் போய் ஆறுதல் சொல்லியிருக்கோம். சரிங்க ஐயா, ஐயா தானே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதாங்க சார் கரூருக்கு? இல்லை, ஐயா தான் அறிக்கையில் சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிற நிர்வாகிகளாம் போனாங்க, கைபேசியில் போட்டு கொடுத்தாங்க, பேசியிருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.